பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மேலிடத்திலிருந்து சந்திச்சிருக்காரு. இங்க செல்வ பிறந்தகைக்கோ, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அழகிரிக்கோ அல்லது இங்க இருக்கிற சிதம்பரத்துக்கோ அது சம்பந்தம் இல்லை. இது மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுதுன்னா 78 தொகுதிகள் என்னமோ வருது. யாருக்கு வருதுன்னா திமுக கூட்டணிக்கு. திமுக 40, அப்படியே காங்கிரஸ், திருமாவளவன் கட்சி, அவர்கள் கம்யூனிஸ்ட், இது ஒரு நம்ம ஜவாஹிருல்லா எல்லாம் சேர்ந்து 79, 78 வருது. தனித்து 77 தொகுதிகள் யார் காண்றாங்கன்னா தாவேகா. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுங்கிறது இப்போ இல்லை, 4 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை கத்தியால குத்திட்டான் எங்க பள்ளிக்கூடத்தில். அப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன செய்யணும், மாணவர்களுக்கு என்ன செய்யணும், ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்க படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடும். தங்களுக்குள்ளாவே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க சொல்லி இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒருத்தர் புதுசா. அவர் என்னன்னா ராஜ்குமாரா, அவர் இவங்கிட்ட இருந்தவர் தான். அவர் இளைஞர்ல இருந்தவர், இளைஞர்ல மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர். அனுப்பி நீ போய் ஒரு கட்சி ஆரம்பி, எங்க கூட கூட்டணி வை. பார்த்தோம்னா இங்க சென்னையில யாரு கோலோச்சுறாருன்னா சேகர் பாபு தான் என்ன செய்யறாரு, எல்லா பிரச்சனைக்குமே முன்னிக்கிறாரு. பரவாயில்ல, அது பத்தி தப்பு இல்லை, அமைச்சர்னா செயல்பட தான் செய்யணும். இவருடைய மேல உள்ள அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு அப்பவே அவரை பதவி நீக்கி இருக்கணும். நீக்கினா குற்றவாளின்னு ஆயிருக்கும். அது அந்த மாதிரி செய்யலாம பேர் வாங்கன்னு நினைக்கிறார். தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யல. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய வெறுப்புல இருக்காங்க. எந்த விதமான திட்டங்களும் தொகுதிக்கு கொண்டு வரல. தொகுதி அவ்வளோ சாக்கடை ஓடுது, அது குப்பைகளுக்கு சேர்ந்துருக்குது. எதையுமே பார்க்கல, மாநகராட்சியும் பார்க்கல. இந்த அமைச்சரும் தன்னுடைய தொகுதி என்ன செய்யல. சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் தனி கட்சி தொடங்க போறாங்களான்னு யாரும் கேட்கவே இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா முன்னாள் அமைச்சர், அவங்க தனி கட்சி தொடங்க போறாங்களான்னு யாரும் கேட்கவே இல்லை. இதுவரையிலையும் எந்த உயர் பதவியும் கொடுக்காத எச் ராஜா அண்ணன் அவரு தனி கட்சி தொடங்க போறாருன்னு யாரும் கேட்கவே இல்லை. இவர்கிட்ட மீண்டும் 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 கேட்கப்படுதுன்னா, சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் தனிப்பட்ட முறையில் சந்திச்சதாக ஒரு தகவல் வெளியானது. காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்திச்சதே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை விளக்கம் கொடுத்திருக்காங்களே. உங்களோட பார்வை என்ன சார்? பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மேலிடத்திலிருந்து சந்திச்சிருக்காரு. இங்க செல்வ பிறந்தகைக்கோ, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அழகிரிக்கோ அல்லது இங்க இருக்கிற சிதம்பரத்துக்கோ அது சம்பந்தம் இல்லை. ஆல்ரெடி 15 வருஷம் முன்ன விஜய் அவர்களை ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காங்கிற தகவல் வெளிப்படையா தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி இப்போதைக்கு காங்கிரஸ்ல ஒரு மேலிட குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே 5 பேரை, அதை உடனே அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் இருக்கு. என்ன இருக்கு, இன்னும் 4 மாசம் மேல இருக்கு. ஏன்னா இப்போ அமைச்சு அவங்க ஒத்து கையெழுத்து போட்டா கூட அது அப்புறமா என்ன ஆயிடும், அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அமைச்சிருக்காங்கன்னா இவங்க கூட்டணி பேசணும், பேசி அது உடையும் போது அது என்ன செய்யணும், நாம அடுத்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் 2021 இல்லை. அப்போ முன்கூட்டியே இவங்க என்ன செய்யறாங்க, இந்த 5 பேர் கொண்ட குழு அமைச்சு அதை பேசி 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 குழப்பி கடைசியில் அதை உடஞ்சி அவங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ள அப்பவே வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு அச்சாரமாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பி வச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தேர்தல் நடந்தா சரிதான், ஆனா இதோட சேர்ந்து பாண்டிச்சேரின்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் நடக்குது. அதோட சேர்ந்து கேரளான்னு ஒன்று இருக்கு, அங்கேயும் நடக்குது. அப்படி நடக்கும்போது நாம ஒரு கல்லுல 3 மாங்காய் அடிக்க முடியுமான்னு என்ன செய்யுது காங்கிரஸ், அது அந்த சைடில் சிந்திக்குது. அது ஒன்று வாய்ப்பு. ஒன்று. ரெண்டாவது சீட் ஷேரிங், அதாவது நம்ம கூட்டணிகளை எம்எல்ஏ சீட்டு பிரிக்கும் போது அதிகப்படியான சீட்டு இவங்க கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு இது தள்ளுது. செக் இது செஸ் விளையாடும்போது செக் வைப்பாங்க. நான் பிரவீன் சக்கரவர்த்தியை நாங்கள் அனுப்பியிருக்கேன், அங்கேயும் நான் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கேன், நீங்க எனக்கு சீட் அதிகமாக கொடுக்கணும் அல்லது நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அந்த பாதையில போயிடுவோம் அப்படின்றது தான். இது அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். ஒன்று, காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா தெரியுது. ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி. தாவேகா என்ன சொல்றதுன்னா கூட்டணி எங்க கூட வரவங்களுக்கு என்ன செய்வோம், மந்திரி சபையில இடம் கொடுப்போம்னு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கொள்கையை என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2006 மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெறும் 96 எம்எல்ஏக்கள் மட்டுமே கையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூட்டணியுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவா ஆட்சி செஞ்ச போதும் கூட மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் கட்சிக்காரங்க பங்கெடுத்த போதிலும் கூட தமிழ்நாட்டில் அவங்க அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல, இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது நமக்கு காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி வரணும், எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஒரு மந்திரி சபையில இடம் பெறணுன்றது அவங்களுக்கு அப்பவே ஒரு எண்ணமா இருக்கு. அது போக கேரளாவில் வேற விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பற்றாளம் இருக்கு. அவங்களுடைய போட்டோவை போட்டே ஓட்டு வாங்கிடுவாங்க. இவர் பிரச்சாரத்துக்கு வரவே தேவையில்லை, அந்த போட்டோவை காமிச்சு என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஓட்டை வாங்கி காங்கிரஸ் அங்க ஒரு 10 வருடங்களாக என்ன செய்யல, ஆட்சியை இழந்துகிட்டு இருக்கு. நம்ம
நம்ம அந்த மாநிலத்தை ஒரு ஆட்சி அமைக்கணும். பாண்டிச்சேரியிலே கூட்டணி ஆட்சி வந்துடும். அப்படி பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கொஞ்சம் பெல்ட் இருக்குது, கொஞ்சம் வலு இருக்கு. இல்லாமல் இல்லை, காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியில் என்ன வந்திருக்கு, பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. ஃபரூக் மரைக்காயர் என்பவர் தொடர்ந்து 4 முறையா முதலமைச்சர் இருந்திருக்காரு. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அப்படிப்பட்ட அந்த பெல்ட் உள்ள அந்த இடத்துல நாம ஒரு கல்ல 3 மாங்காய் அடிக்க முடியுமான்னு பாக்குது. அல்லது இங்க எங்களுக்கு வந்து என்ன சீட்டு வேணும், 39 சீட்டு வேணும் அல்லது 49 சீட்டு வேணும், நீங்க கொடுக்கணும். நெருக்குதல், 2 பக்கமும் நெருக்குதல் பண்றாங்க. இது என்னுடைய பார்வையில் நான் எப்படி பாக்குறேன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதாக நான் பாக்குறேன். திருமாவளவன் அவர்கள் கட்சி கூட என்ன செய்யும், கூட்டணி மந்திரி சபைங்கிறதா அவங்களுடைய ஆரம்ப கொள்கை. அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது நாம அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய முதல் கொள்கை. அதுக்கப்புறம் நீங்க தர்றீங்க தரல, அது 2வது. எங்களுடைய கொள்கை என்னது, அதிகாரத்தில் பங்கு பெறணுங்கிறது தான். அது காங்கிரஸ், திருமாவளவன் கட்சி எல்லாமே வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மத்திய உளவுத்துறை வாக்கு சர்வே வந்துட்டு ஒன்று வெளியில் வந்திருக்கு சார். அதாவது திமுகக்கு ஈக்குவலா வந்துட்டு தாவேகா இருப்பது போல அந்த எண்ணிக்கை கொடுத்துருந்துச்சு. இதுல உங்களுக்கு பார்வை என்ன சார்? ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி சர்வே எடுத்துச்சு. அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு சார்பு தொலைக்காட்சி, அது வந்து ஒரு சார்பான தொலைக்காட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை முந்தனத்து இருக்கிற பிரஸ் மீட்ல கூட திருமுருகன் காந்தி அந்த தொலைக்காட்சியை தூக்கிட்டு வெளியே போன்ட்டான். அந்த வெளிப்படையா சொல்லிட்டான், நீங்க வந்து இங்க பிரஸ் மீட் எடுக்கவே வேணாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தொலைக்காட்சி 2 மாசம் முன்ன ஒரு சர்வே எடுத்துச்சு. அந்த சர்வேல 33% வந்து அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லிடுச்சு. 2 சேர்ந்து 16, 17, ஏதோ ஒன்று 16, ஏதோ ஒன்று 17. தனித்து விஜய் அவர்கள் வந்து 33% அந்த ஒரு சார்பு தொலைக்காட்சியே என்ன செஞ்சிருக்கு, ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டது இருக்கு. அது ஒரு ரெக்கார்டு இருக்கு. இப்போ அது நடுநிலையான தொலைக்காட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யலாம், அவங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்து என்ன செஞ்சாங்க, போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க அப்படி போட மாட்டாங்க. 16, 17 இவங்களுக்கும் தனித்து 33 அவங்களுக்கு காட்டிட்டாங்க. 1. 2வது, இது மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுதுன்னா 78 தொகுதிகள் என்னமோ வருது. யாருக்கு வருதுன்னா திமுக கூட்டணிக்கு. திமுக 40, அப்படியே காங்கிரஸ், திருமாவளவன் கட்சி, அவர்கள் கம்யூனிஸ்ட், ஜவாஹிருல்லா எல்லாம் சேர்ந்து 79, 78 வருது. தனித்து 77 தொகுதிகள் யார் காண்றாங்கன்னா தாவேகா காணுது. தாவேகா தமிழகத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு, மாறிக்கொண்டு வருதுன்னு இல்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஸ்டாரா இருக்காரு. 2வது, இளைஞர் பட்டாளம் அவங்க கிட்ட இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. சட்டக்குறைய 3 கோடி தன்னார்வ உறுப்பினர்களை சேர்த்திருக்கதா சொல்றாங்க. இது வந்து ஒரு நம்ம கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருஷம் முன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவர் ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டார். அந்த ஆப் வெளியிட்ட 28 மணி நேரத்துல 52 லட்சம் பேர் தன்னார்வலா இறந்துட்டாங்க. ஆப் ஜாம் ஆயிடுச்சு. அதாவது வீடு வீடா போய் இவங்க உறுப்பினர் சேர்க்கல. அந்த ஆப்ல ஆல்ரெடி என்ன செய்யணுமா, அந்த 28 மணி நேரத்துல 52 லட்சம் பேர் இணைஞ்ச ஒரு சரித்திர சாதனை படைச்ச ஒரு அமைப்பாகவும் ஒரு கட்சியாகவும் அது தமிழகத்துல போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க அதுக்கப்புறமா இவங்க உறுப்பினர் சேர்க்கை போட்டாங்க, 3 கோடி போயிடுச்சுங்கிறாங்க. சர்வே பாத்துக்குறாங்க. ஆனா இது மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல தாவேகா வந்து மிகப்பெரிய கட்சியா இருக்குதுங்கிறத மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லுது. இது வரக்கூடிய தேர்தலை நம்ம பாத்துக்கலாம். இங்க தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் வந்துட்டு மிக மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு விவாதிக்கூடிய இந்த நேரத்துல 11ஆம் வகுப்பு மாணவன் வந்துட்டு 12ஆம் வகுப்பு மாணவன் தாக்கியதுல இருந்திருக்கானே, எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுங்கிறது இப்போ இல்ல, 4 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை கத்தியால குத்திட்டான் எங்க பள்ளிக்கூடத்துல. அப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன செய்யணும், மாணவர்களுக்கு என்ன செய்யணும், ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்க படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடும். அதை மாத்தி படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, வாரத்தில் ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க, ஒழுக்க பயிற்சி கொடுங்க. அப்போ தான் அவன் வந்து என்ன செய்வான், அவனோட மனசில் உள்ளதை சொல்லுவான். அவன் கவுன்சிலிங் கொடுங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த டீச்சர் அம்மா அவங்க கத்தியால குத்தும் போது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான, இது வந்து விளம்பர அரசாங்கமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு மண்டபத்தில் வந்து தன்னைத்தானே உள்ள கூப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சிடணும், பாராட்டிக்கிறணும், தங்களுக்குள்ளாவே பாராட்டிக்கிறணும். தங்களுக்குள்ளாவே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க சொல்லி இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒருத்தர் புதுசா. அவர் என்னன்னா ராஜ்குமாரா, இவங்ககிட்ட இருந்தவர் தான். அவர் இளைஞர்ல இருந்தவர், இளைஞர்ல மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர். அனுப்பி நீ போய் ஒரு கட்சி ஆரம்பி, எங்க கூட கூட்டணி வை. இப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கும் புகழ்ச்சி அரசாங்கமும் விளம்பர அரசாங்கமா இருக்க தவிர மாணவர்கள் அவங்களுடைய நலன், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அந்த காலத்துல இருந்து மாணவர்களுக்குள்ள ஒருத்தர் கூட சண்டை இல்லாம இருக்காது. ஆனா அது கொலை அளவுக்கு போறதுக்கு இவங்களுடைய கண்டும் காணாதத்தான, இவங்களுடைய ஆட்சியின் நிர்வாக திறன்மின்மை 1. 2வது, வன்முறை கலாச்சாரம் எங்க வேணாலும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ போதை கலாச்சாரம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. போதை பொருள் வைத்திருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா அடுத்து போதைப் பொருள் வச்சிருக்கவங்களோ விற்கிறவங்களோ என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சாதாரணமா ஒரு கேஸ் போட்டு என்ன செஞ்சீங்க, உள்ள விட்டு வெளியே போட்டுறீங்க. மறுபடியும் அந்த தப்பான அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு தான் இருக்கிறான். அது கூடுதே ஒழிய குறையல. ஏன்னா நீங்க வந்து மக்கள் நலன் நீங்க விரும்பல. விளம்பர அரசியல், அப்புறம் வந்து தனக்கு தானே புகழ்ற அரசியலா நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில்
மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வராது, வேற கட்சி தான் வரும். 4000 கோடி என்ன ஆச்சுன்ற தொடர் கேள்வி மக்களிடத்துல இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. சாதாரண மழை வந்தாலே இங்க பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்கி இருக்கு, சாலைகள்ல தண்ணீர் தேங்கி நிக்குது, வெளியில ஏற்ற முடியாம. ஆனாலும் நாங்க 95% முடிச்சோம், 90% முடிச்சோம், ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி பாக்குறது சார் இந்த சூழ்நிலையா? இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல ஆண்டுகளாவே இவங்க செய்யற வேலை என்னன்னா, ஒரு 2 அடி மழைநீர் வடிகால் அதை போடுறாங்க, அதுக்கு போட்டு ஒரு கமிஷன் வாங்கிடுறாங்க, அது 30% கமிஷன் முடிஞ்சிருது. அப்புறமா என்ன செய்யறாங்க, மறுபடியும் பத்தல, தண்ணி போக வழி இல்லை, அப்ப என்ன செய்யணும், 2 அடி போடுங்கிறாங்க. ரெண்டாவது தீர்மானம் போட்டு மறுபடியும் செலவு, இடிக்கிறது செலவு, அந்த கம்பி எடுத்து விற்கிறது கமிஷன். அப்புறமா ஒரு மழை கலைஞ்சோன்னு ஐயோ இது பத்தல, அடுத்து 3 அடி போடுங்க, அப்ப இதை இடிங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் மாத்தி 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 அதை இடிச்சு மறுபடியும் கட்டும் போது அதுல கமிஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும்னு அவங்களுடைய நோக்கத்துல இல்ல. 4000 கோடி செலவு பண்ணிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, திட்டம் போடும் போது இனிமேல் ஒரு சொட்டு மழை தண்ணீர் கூட என்ன செய்யாது, நிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்கே சென்னை வந்து பள்ளி இழைச்சி நிக்குது, என்ன செய்யுது, தண்ணி நிக்க தான் செய்யுது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திட்டத்தை நீண்ட கால திட்டமாக அவங்க செயல்படுத்துறது இல்ல, குறுகிய காலம் இன்னைக்கு சால்வ் பண்ணணும், பத்தலன்னா மறுபடியும் இடிச்சு மறுபடியும் இந்த சால்வ் பண்ணணும். நம்ம இந்த பேருந்து நிலையம் பார்த்தோம்னா, ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க, அதை கட்டிட்டு 1 வருஷம் கூட இருக்க மாட்டேங்குது, அதை இடிச்சிட்டு வேற ஒன்று கட்டுறாங்க, அப்புறம் அதை இடிச்சிட்டு சில்வர்ல போடுறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஆயிரக்கணக்கான பேருந்து நிலையங்களும் அதே மாதிரி தான் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மாற்றிட்டே, எத்தனை தடவை அவங்களை மாற்றுறாங்களோ அத்தனை தடவைக்கு அவங்களுக்கு 30% என்ன செய்யுது, கமிஷன் கிடைக்குது. அந்த கமிஷனுக்காக மக்கள் வணிப்பணத்தை வீணாக்குறாங்க. இவங்க மக்கள் வணிப்பணத்தை வீணாக்குறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் சரியாகலன்னும் போது அடுத்த 2026 தேர்தல் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. களத்திலே பார்க்க முடியல சார், எங்க சார் இருக்காரு அவரை கட்சி ஒதுக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாரு பிரச்சனையிலேருந்து அவரை வந்து அடுத்த ஆட்சி வரும்போது அந்த சார் யாருன்னு என்ன செஞ்சிடும், வெளியில வந்துடும். வெளியில வரும்போது நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய அமைச்சரவைக்கு அல்லது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகும்போதுலாம் நம்ம கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும். அப்படிங்கிறதுனால அவரை வந்து கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா, எந்த அவங்களுடைய அரசியல் சங்கத விஷயங்களுக்கும் என்ன செய்யறது இல்லை, அவங்கள கூப்பிடுறது இல்லை. ஒன்று அவரை கலைஞர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இங்கே சென்னையில் யார் கோல வச்சுறாருன்னா, சேகர் பாபு தான் என்ன செய்யறாரு, எல்லா பிரச்சனைக்குமே முன்னிக்கிறாரு. பரவாயில்ல, அதை பற்றி தப்பு இல்லை, அமைச்சர்னா செயல்பட தான் செய்யணும். இவருடைய மேலே உள்ள அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு அப்பவே அவரை பதவி நீக்கிருக்கணும், நீக்கினா குற்றவாளின்னு ஆயிருக்கும். அது அந்த மாதிரி செய்யாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. வரக்கூடிய அடுத்த ஆட்சி மாறும்போது அவருடைய குற்ற பின்னணிகள்லாம் வெளியே வரும். வெளியே வரும்போது அது அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியணும். சேகர்பாபு அவர்கள் வந்து துறைமுகம் தொகுதியிலிருந்து ஆர்கே நகருக்கு மாற்ற போகிறார், அந்த இடத்துல போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி சார் இது? அவரு அந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யல, அவர் வந்து ஒன்றும் சுத்திக்கிட்டே திரிகிறாரு. அல்லது நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம யாருக்கிட்ட, மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேர் வாங்கன்னு நினைக்கிறாரு. தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யல. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய வெறுப்புல இருக்காங்க. எந்த விதமான திட்டங்களும் தொகுதிக்கு கொண்டு வரல. தொகுதி அவ்வளோ சாக்கடை ஓடுது, அதை வந்து குப்பைகளுக்கு சேர்ந்துருக்குது, எதையுமே பார்க்கல. மாநகராட்சியும் பார்க்கல, இந்த அமைச்சரும் தன்னுடைய தொகுதி என்ன செய்யல, அவர் முழுமையா பார்க்கல. அவர் வந்து வேற விளம்பர அரசியலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம், துறைமுகத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், தொகுதி மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் இப்பயே முடிவு பண்ணி வேற தொகுதிக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. வரக்கூடிய தேர்தல் அந்த தொகுதியில கூட அவர் ஜெயிக்க மாட்டார். அவர் மாம்பழம் சின்ன இப்ப முடக்கப்படுகிறார் சார். தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ஒரு தகவல் கடந்த வாரம் தெரிவிச்சிருந்துச்சு. பின்னணி என்ன சார் இதுல? இது இவங்க அப்பா மகன் பிரச்சனை. இவங்க என்ன செய்யலாம், இவங்க தங்களுக்குள்ள கூட்டி அழகா பேசலாம். அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அக்கா இருக்காங்க, அந்த காந்திமதி அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் குடும்ப பிரச்சனை அவங்க கட்சி பிரச்சனையை கொண்டு வந்து கட்சியை 2ஆ உடைச்சு அப்புறம் 2 பேருமே அந்த மாம்பழ சின்னத்துக்கு அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட போய் என்ன செய்யணும், மனு கொடுத்து கேட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் தற்காலிகமா என்ன செஞ்சு வைக்கணும், அதை முடக்கி தான் வைக்கும். முடக்கி வச்சு வரக்கூடிய எலெக்ஷன்ல யார் அதிகமான வாக்குகளை பெற்று காட்டுகிறாங்களோ, எப்படி நம்ம 89ல கட்சி அதிமுக 2ஆ உடைஞ்சு ஜே அணி ஜா அணின்னு போன உடனே ரெட்டலையை முடக்கிட்டாங்க. முடக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு ரெட்டை புறாவையும் ஒருத்தருக்கு சேவலையும், ஜெயலலிதாமாவுக்கு சேவலையும் கொடுத்தாங்க. 2 பேரும் போய் நீங்க என்ன செய்யுங்க, மக்களை சந்திச்சு உங்களுடைய வாக்குகளை நிரூபிச்சுட்டு வாங்கன்னாங்க. நிரூபிச்சுட்டு வரும்போது 91ல 89 எலெக்ஷன்லேயே ஜெயலலிதாமா வந்து 27 தொகுதிகள் ஜெயிச்சு எதிர்கட்சி ஆகிட்டாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ PH பாண்டியன் ஜெயிச்சாரு, எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லி அந்த கட்சியை கொடுத்து போயிட்டாரு. அந்த மாதிரி இவங்க ஒரு எலெக்ஷனை நீங்க சந்திச்சுட்டு வாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க, மாம்பழ சின்னத்தை முடக்கிடுவாங்க. இவங்க என்ன செய்யணும், அப்பா மகன் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை குடும்ப பிரச்சனை தான், கட்சி பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க, பதவி கேட்டு பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனையில இவங்க என்ன செய்யணும், அதை பேசி தீர்த்துட்டாங்கன்னா மாம்பழம் அவங்க கைக்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா, தேர்தல் ஆணையம் அதை முடக்கிட்டு ஒரு தேர்தல் நீங்க சந்திச்சுட்டு உங்களுடைய வாக்கை நிரூபிச்சுட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது யாருக்குன்னு நினைச்சோம் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். மாம்பழ சின்னம் முடக்கக்கூடிய அபாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இது அவங்க அப்பா அம்மா பிரச்சனை தீர்த்து பண்ணும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் அமித்ஷா அவர்களை சந்திச்ச பிறகு கூட அந்த தகவல் தான் மீண்டும் பேசப்பட்டு வருகிறது. இது உங்க கருத்து என்ன சார்?
100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போறாங்களான்னு யாரும் கேட்கவே இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா முன்னாள் அமைச்சர் அவங்க தனி கட்சி தொடங்க போறாங்களான்னு யாரும் கேட்கவே இல்லை. இதுவரையிலையும் எந்த உயர் பதவியும் கொடுக்காத எச் ராஜா அண்ணன் அவரு தனி கட்சி தொடங்க போறாருன்னு யாரும் கேட்கவே இல்லை. இவர்கிட்ட மீண்டும் 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 கேட்கப்படுதுன்னா இவர் 99% அந்த வேலையை என்ன செஞ்சுட்டாரு. ஆல்ரெடி ஒரு அண்ணாமலை மன்றம்னு ஒன்று ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி அங்கங்க மாவட்ட தலைவர்கள் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார். ஏனென்றால் இவருக்குரிய அங்கீகாரத்தை வந்து முதல்ல 3 வருஷம் தலைவராக கொடுத்தாங்க. இன்னொரு 3 வருஷம் கொடுத்துருக்கலாம். கட்சி அவரை கொண்டுதான் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைச்சு பேசு பொருளா மாறிச்சு. எண்மண் எண்ணி மக்கள் யாத்திரையெல்லாம் கொண்டு போனாங்க. அப்படின்னும் போது இன்னொரு 3 வருஷம் கொடுத்துருக்கலாம். அது மேலிடம் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அந்த அதிருப்தியில பல மையக்குழு கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. பல மையக்குழு கூட்டங்கள்ல அது ஒரு தடவை இங்கே சந்தோஷி வந்து கொட்டிவாக்கத்தில் மீட்டிங் நடக்கும்போது இவர் வீட்டை விட்டு வரவே இல்லை. அப்புறம் BL சந்தோஷ்ஜி அவர் அண்ணாமலைஜி வீட்டுக்கு நேரடியாக போய் அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்தினார். இப்போ நடந்த கும்பகோண கூட்டத்திலையும் கலந்துக்கல. கேட்டா ஃபிளைட் கிடைக்கலன்ட்டார். கார்ல போயிடலாம். அப்போ அதெல்லாம் காரணம் இல்லை. பத்திரிகைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவரை செயல்பட வைக்கிற அளவுக்கு அது பேசு பொருளா அந்த மாதிரி மத்திய தலைமை நடத்திட்டு இருக்கு. அவர் என்னுடைய கணிப்புக்கு நிச்சயமா ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார். அவர் தன்னை நிரூபிப்பார் நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அம்பத்தூர்ல தூய்மை பணியாளர் வந்துட்டு உண்ணாவிரதத்துல ஈடுபட்டு வந்துருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பலரும் வந்துட்டு தங்களுக்கான கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் இப்படி பண்றத திமுக அரசு எப்படி வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இவங்க வந்து 4 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட்டா தான் அந்த 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரா பார்க்க கூடாது. 4 லட்சம் பேரா தான் பார்க்கணும். இந்த அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கையை கருணை உள்ளத்தோட என்ன செய்யணும், பரிசீலிக்கணும். அவங்களை கூப்பிட்டு பேசணும். அவங்களுடைய கோரிக்கைகளை ஒரு பாதியாவது நிறைவேற்றணும். இது ஒரு காலமும் அந்த அரசாங்கம் அதை செய்யறதே இல்லை. இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும்போது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மக்கள் கூட நின்று போராடுவாங்க. மது ஒழிக்கிறேன்னு நினைச்சுவாங்க. மக்களுக்கிட்ட நின்று போராடுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணத்தை வச்சு போராடணுமோ அந்த பேசவே மாட்டாங்க. இதே தூய்மை பணியாளர்களை 2019க்கு முன்னால 2018 வந்து அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசின இந்த முதலமைச்சர் அவரு இப்ப இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களை தீர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்ன செய்யணும், அவங்களை கவனிக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. விளம்பர அரசியல் பண்றாங்க. விளம்பர அரசியல் அவங்களுக்குள்ளே மீட்டிங் போட்டுக்கிறது, தாங்களே புகழ்ந்துக்கிறது. இதே மாதிரி கனிமொழி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது மதுவினால் எவ்வளவு பேர் விதவைகள் ஆயிட்டாங்க. இளம் விதவைகள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தெருவிலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த கனிமொழி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அண்ணன்ட்ட சொல்லி மது ஒழிக்க ஏதாவது முயற்சி எடுங்க, ஒரு 500 கடையா குறைங்க, அல்லது டயத்தை மாத்துங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க கேட்கறாங்களா? கேட்கல. ஏன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தான் மக்கள்கிட்ட நிற்பாங்க. ஆளுங்கட்சியான பொழுதுக்கு தன்னுடைய வட்டத்தை இருந்து மண்டபத்துக்குள்ளே முறிச்சுருக்கி புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. தங்களை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை இவங்க எப்படியாவது தீக்கலன்னா வரக்கூடிய 2026 இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க ஆட்சி வராது. அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க பிரச்சனை தீர்வாங்க. மதுரையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கிக்கிறதுக்காக சென்றிருந்தாரு. அங்க வந்துட்டு அவருக்கு எதிரான குரல்களும் வந்துச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் பார்க்க முடிந்தது. அங்க வேலுநாச்சியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலத்துக்கு வந்து பேர் சுட்டி இருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? இங்க ஜிடி நாயுடுன்னு சொன்னதே ஒரு பெரிய சர்ச்சையை மாறிச்சு. இங்க வேலுநாச்சியார் மாட்டிருக்காரு. எப்படி சார்? அதாவது கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பாலம்னு சொல்லி பேரை வச்சுட்டு சமூக ஆர்வலர்கள்ட்ட இருந்தும் நிறைய பேர் எதிர்கட்சிகிட்ட இருந்தும் வாங்கி கட்டிக்கிட்டாரு. சரி, மறுபடியும் நம்ம அங்க போய் என்ன செஞ்சிடக்கூடாது, வேற ஒருத்தர் பேரை வச்சுட்டு வாங்கி கட்டிக்க கூடாது. பேசாம நம்ம என்ன செய்யலாம், எல்லாருக்கும் பொதுவா வேலுநாச்சியாருடைய பேரை என்ன செஞ்சிடலாம், வச்சு விட்டுடலாம். அது வேற தாவேக்காவுடைய கொள்கை தலைவரா வேலுநாச்சியார அவர் விஜய் கொண்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கட்சியுமே பழைய தலைவர்களை, ராஜா காலத்து தலைவர்களா தன்னுடைய கொள்கை தலைவரா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் தங்களுக்குள்ள என்ன செய்யல, பெரியாரு, அண்ணா, அப்படி அம்பேத்கர் அப்படித்தான் வந்துட்டாங்களே தவிர அதை தாண்டி என்ன செய்யல, பின்னால போய் இருக்கிற ஒரு தலைவரை கொண்டு வந்து முன் வைக்கல. ராஜராஜ சோழனை நான் என் கொள்கை தலைவரா வச்சிருக்கேன்னு எந்த கட்சியும் சொல்லல. என் ராஜேந்திர சோழனை வச்சிருக்கேன்னு எந்த கட்சியும் சொல்லல. ஆனா இவர் வந்து என்ன செய்யறாரு, வேலுநாச்சியாரை முன் வச்சு இவர் தன்னுடைய கொள்கை தலைவரா கொண்டு வந்திருக்காரு. இப்ப என்ன செய்யலாம், அந்த ஓட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு அப்படின்னா இவர் வேலுநாச்சியார் பேரை வைக்கிறாரு. இது வந்து அரசியல் தான். இது நீங்க என்னதான் நீங்க வேலுநாச்சியாரை தூக்கி பிடிச்சாலும் தமிழ்நாட்டுல நீங்க அடுத்த ஆட்சி நீங்க நிச்சயமா வரப்போறது இல்ல. இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு அவங்க போறாங்க. இது என்னுடைய பார்வையா இருக்கு. சமீபத்தில் அந்த சஞ்சய் சாத்தி அப்ளிகேஷன் வந்துட்டு தகவல்லாம் பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. ஊடகத்துல அதை மறுப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. அந்த துறை சார்ந்தவங்களும் வந்துட்டு வேணா வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல உங்களோட பார்வை என்ன சார்? நிச்சயமா தேவை. ஏன்னா நாட்டுக்குள்ள ஒரு மனிதன் இன்னொருத்தர் மனிதனோட என்ன பேசுறான், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தோட என்ன பேசுதுங்கிறத மத்திய உளவுத்துறைக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அந்த காலத்துல 1000 வருஷம் 500 வருஷம்னா மன்னர் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு நகர்வலம் போவார். போய் என்ன செய்வாரு, மக்களோட என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கு. அப்ப அதுக்கு பேர் ஒட்டு கேட்கறது அர்த்தமா அதுக்கு பேருது இல்லையே. மக்கள் என்ன ஓட்டம் என்ன, மக்கள் வறுமை
வறுமையில இருக்கிறாங்களா நல்லல இருக்காங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மன்னர் போறாரு. இது வந்து நம்ம ஒரு சரித்திர பாதையில பார்த்தோம்னா ஒரு காலத்துல வந்து மன்னர் என்ன செய்யறாருன்னா ஒரு பசுவை கொடுத்து அனுப்பி எல்லாரும் வீட்டுக்கும் பசுவை கொடுத்து அனுப்பி அதை நீங்க இந்த நெய்யை என்ன செய்யணும், நீங்க வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வீட்டுக்கு ஒரு பசு வாங்கிட்டு போயிடறாங்க, அதை விளக்கு ஏத்துறாங்க. எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மன்னர் நகர்வலம் தான் இந்த மார்வேசில போகும்போது பாக்குறாரு, அங்க ஒரு கிராமத்துல வந்து பசு இல்ல. அந்த அம்மா தன்னுடைய தாய்ப்பாலை வந்து என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வந்து அதுல அந்த நெய் ஊத்தி அந்த எண்ணெயை எரிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி போகும்போது அதை தெரிஞ்சுக்கிறாரு, அது அந்த மாதிரி ஒரு வறுமையில இருக்கிறாங்க, அவங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும் சஞ்சார் சாத்திங்கிறது. ஒருவர் இன்னொருவரோட நல்லது தானே பேச போறீங்க, நீங்க தப்பு பேசினா தானே உங்க மேல குற்றம் வரப்போகுது. அதனால சஞ்சார் சாத்திங்கிறது சரியான பார்வையா இருக்குது. நிச்சயமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட பேசுறத அரசாங்கம் தெரிந்து கொள்வது சரியான நிலைப்பாடு தான். என்னுடைய பார்வை அதுவா இருக்கு.